அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க சவுதி அரேபியால இருக்கீங்களா? ஃபேமிலியா விசிட் விசால கூட்டியாடுறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சவுதி அரேபியா விசிட்டிங் விசால புதிய ஒரு அப்டேட் ஆயிருக்கு. இதை நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுக்கு விசிட்டிங் விசா கண்டிப்பா கிடைக்காது. விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். வாங்க அது என்னன்னு ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க விசிட் விசா அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், வேலை வாய்ப்பு தவிர நீங்க நம்ம சேனலை தெரிஞ்சுக்கலாம். சவுதி அரேபியாவில் 2026 புது வருஷம் பிறக்க போது. ஜனவரி 1ல இருந்து நேஷனல் ட்ரெஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. சாதாரணமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுக்கே நேஷனல் ட்ரெஸ் மஸ்ட் அப்படிங்கையில் விசிட்டிங் விசா அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த நேஷனல் அட்ரஸ்ங்கிறது ரொம்ப மஸ்ட்டுங்க. யார் ஒருத்தர் வந்து ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ண போறாரோ அவரோட இகாமா நம்பர்ல கம்பல்சரி அவரோட நேஷனல் ட்ரெஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அப்படி ரிஜிஸ்டர் ஆகணுங்கிற பட்சத்தில் விசா ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நேஷனல் அட்ரஸ் வந்து நீங்க உங்க இகாமா நம்பர்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண நேஷனல் அட்ரஸும் உங்க கம்பெனியோட சேம்பரும் வந்து ஒரே ஏரியாவில் இருக்கக்கூடியதா இருக்கணும். அதை முதல்ல நீங்க பாத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களோட கம்பெனியோட சேம்பர் வந்து ரியாத்தில் இருக்கு அப்படின்னா உங்களோட நேஷனல் அட்ரஸும் ரியாத் சரௌண்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு வந்து உங்களோட விசா அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகுது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட விசிட் விசா ரிஜெக்ட் ஆகிறது, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால மக்களே, விசிட்டிங் விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நேஷனல் அட்ரஸ் நம்ம இகாமா நம்பர்ல ஆட் பண்ணிருக்கோமா, நம்மளோட கம்பெனியோட சேம்பர் வந்து நம்ம நேஷனல் அட்ரஸோட தான் இருக்குதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு விசா அப்ளை பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி வேறொரு வீடியோ சந்திப்போம்.